உடம்பு பூரா புழுப்புனா இருக்கு, வலிக்காம பார்த்து முடி எடுத்து விடுங்க. ஐயோ எரிஞ்சு தள்ளுது, இதுல வேற அடக்கிக்கிட்டு இருக்கணும். ஆனா கால்லாம் வலிக்க போது, நான் இறக்கி விடுங்கண்ணா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு விருதுநகர் சாய்பெட் கிளினிக் விசிட்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா லேப்ரடார் வந்திருக்காங்க. ஸோ இந்த லக்கிங்கிற லேப்ரடார் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு. அது என்ன ஆகுதுன்னா ஓவராக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ஏதுன்னு அவங்க பெட் பேரண்ட்ஸுக்கே தெரியல. டாக்டரே நீங்கள் ஃபுல் ஜீரோ ட்ரிப் பண்ணுங்க, அப்போதான் அது என்ன பிரச்சனைன்னு நம்மளால் பார்க்கணும். ஏன்னா அங்கங்கே சின்ன சின்ன வேனக்கட்டி மாதிரி வெடித்து சலங்கோர்த்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இது ஹீட்னால் வருதா இல்லை எதுவும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா என்ன ஏதுனே தெரியல. அதுவும் இல்லாமல் அது ஸ்ப்ரெட் ஆக வேறு செய்யுது. ஒன் சைடாக படுத்தே இருந்தாங்கன்னா அந்த சைடு மட்டுமே அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் டாக்டர் ஃபுல் ஜீரோ ட்ரிம் கேட்டிருந்தாங்க. நம்மளும் ஜீரோ ட்ரிம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. வெரி குட் கேர்லாக பிஹேவ் பண்ணாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த புண்ணை போய் நம்ம ட்ரிம்மர் டச் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப இரிட்டேஷனாகவே இருந்தது. ஏன்னா அது அவ்வளோ தூரம் ஸ்கின் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும், நம்ம மேலே இருக்கு பாருங்க, அந்த ஷோல்டர் கிட்ட இருக்கிறது பாருங்க, எல்லோவா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த புண்ணு. அதை நம்ம எடுக்கும்போது கீழே பாருங்க ரெட்டிஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கின் வரைக்கும் அதை நம்ம ஃபர்ரை எடுக்கும்போது தான் அது என்ன பிரச்சனைங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்கள் டாக்டர் யாராவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ஜீரோ ட்ரிம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஜீரோ ட்ரிம் தான் பண்ணணும். இல்லைங்க என் டாகை ஃபர் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் டாகுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது பெரிய ப்ராப்ளத்தை இழுத்து வச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக ஜீரோ ட்ரிம் பண்ண பார்த்தீங்கன்னா சில புண்கள்லேருந்து ரத்தமே வடிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பார்த்தீங்களா, இந்த 2-3 புண்கள் பார்த்தீங்கன்னா ரத்தமே வருது. ஏன்னா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஆயிருக்கு இந்த புண்ணு. அப்போ தான் டாக்டர்ஸால் அது என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். ஸோ நல்ல வேளையாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதே சமயம் டாக்டர் குளிப்பாட்டும் போது ஒரு ஷாம்பு கொடுத்துருந்தார், மெடிக்கல் ஷாம்பு, நீங்கள் அதை போட்டு குளிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுமே பார்த்திங்கன்னா ஃபுல் ஜீரோ ட்ரிம் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க மெடிக்கல் ஷாம்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, வெரி குட் கேர்லாக பிஹேவ் பண்ணாங்க, அமைதியாகவே இருந்தாங்க, இங்கிட்ட ஓடக்கூட செய்யலை, நின்ன இடத்துல தான் இருந்தாங்க. எங்களுக்கு குளிப்பாட்டுறது கூட ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த பாருங்கள் நின்றுக்கிட்டே தான் இருந்தாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற டாக்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த மாதிரி வளர்க்கவும் செஞ்சுருக்காங்க, அவங்க பெட் பேரண்ட்ஸையும் சொல்லணும். இந்த மாதிரி இவ்வளோ வலி இருந்தாலுமே அவங்க தாங்கிக்கிட்டு நமக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஷாம்புலாம் போட்டு சூப்பராக குளிப்பாட்டி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து டாக்டர் விசிட் தான். டாக்டர் விசிட் முடித்த பிறகு அவங்களுடைய புண்ணு சீக்கிரம் ஆறணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.